ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து உதவித்தொகை வந்து மகளிர் உதவித்தொகை வந்து கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டா இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, சில பேருக்கு வந்துட்டுருக்கு, சில பேருக்கு வரலை. ஸோ இந்த வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? கம்மியாக வருது, டிடெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ சம் இஷ்யூஸ்லாம் நிறைய பேர் இருக்குல்ல. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆஸ் யூசுவல் நீங்கள் குரோம் யூஸ் பண்ணுறீங்களா, கூகுள் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இதில் சர்ச் பண்ணிட்டு சிஎம் செல் ஹெல்ப்லைன் கொடுத்துருங்க. சிஎம் செல் ஹெல்ப்லைன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு வந்து முதல்வர் மகளிர் ஹோம் பேஜின்னு இருக்கா, இந்த வெப்சைட் வந்து இதை வந்து கிளிக் பண்ணால் நம்மளுக்கு உள்ளே போவோம். இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி இன்டர்பேஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் டாப் கார்னரில் வந்து 3 லைன்ஸ் இருக்கா, இந்த 3 லைன்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இன்டர்பேஸ் வரும். ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸரே இருக்கீங்க அப்படின்னும்போது சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ஃபஸ்ட் நேம் என்னவோ ஃபஸ்ட் நேம் உங்களுடைய நேமு, லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய இனிஷியலு, ஓகேவா? ஸோ அது வந்து கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து லாகின் பண்ணி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் சைன் அப் பண்ணவங்களுக்கு ஓகே. சைன் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து இங்கே லாகின் இருக்கா, இந்த லாகின் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து ஆல்ரெடி மெம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து சைன் அப் பண்ணியாச்சு. சைன் அப் வந்து ஆல்ரெடி மெம்பரான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணி நம்ம உள்ளே போயிடணும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்பேஸ் இந்தமாரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ட்ராக்கு லைன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி தான் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ சைட் லோட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலை. ஸோ அந்தமாரி கார்டு பாருங்கள், நத்திங் டு டிஸ்பிளே, காமிக்க எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து டிக்கெட் வந்து எது ரைஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து காட்டலை. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வரலை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ வந்து லாகின் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு ஒன்று இதில் வந்து என்னென்னா, ஃபைல் கிரிவலன்சஸ் இருக்கா, இது வந்து கிரிவலன்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி தான் இன்டர்பேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மனுதாரர். இந்த மனுதாரர் என்னவோ மனுதாரர் நேம் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் என்னவோ ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ ஆதார் கார்டு அட்ரஸ் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த பேஸ் பண்ணி அட்ரஸ் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன, ப்ளீஸ் என்டர் த கிராண்டர் ஜெண்டர் இருக்குது. அந்த ஜெண்டர் வந்து என்னென்னா மேலா ஃபீமேலா, ஸோ அதுமாரி வந்து கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இதில் பப்ளிக்கா இதில் வந்து நீங்கள் வந்து தனிநபர் சங்கமா நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். யூ த டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஆட் த பர்சன்ட். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் பர்சனில் வந்து எஸ்ஆர் நோவோ கேட்டிருக்காங்களா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கணும். இதில் வந்து நீங்கள் தனி நபரா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து பப்ளிக்கா, இண்டிவிஜுவலாக, இல்லை அசோசியேஷன் மூலமாக நீங்கள் வந்து இப்போ டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவல்னா பப்ளிக்னு வந்து கொடுத்துக்கணும், ஓகேவா? பப்ளிக் வந்து கொடுத்துட்டு கிரிவலன்ஸ் டீட்டெயில்ஸ் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்ளை பண்ணியிருந்தீங்க, எப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, எப்போது வந்து உங்களுக்கு ப்ராசஸில் இருக்கா, ஏன் டிலே எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை பேமெண்ட் வந்து கம்மியாக வந்திருக்கா. ஸோ இதில் வந்து தமிழ்லையும் கொடுக்கலாம், நீங்கள் இங்கிலீஷ்லேயும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இது கொடுத்துட்டு வந்து இதில் வந்து குறை தொடர்புள்ள அரசு துறை இருக்கா, அந்த அரசு துறையை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா தாலுக்கா, நீங்கள் என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்கா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உட்கோட்டம், நீங்கள் உட்கோட்டம் இங்கே வந்து ஏரோ மார்க் இருக்குல்ல, ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி 1 by 1 காட்டும். ஸோ இது கிராம பஞ்சாயத்து என்னென்னு கேட்டிருக்காங்களா, அதுவும் உங்களுக்கு கொடுத்துக்குங்க. ஸோ ஓகேவா? இதை கரெக்டாக கொடுத்துட்டு இதில் வந்து எல்லாமே செலக்டட் கிரிவலன்சஸ் இருக்கா, ஸோ இதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதனா ஃபைல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மகளிர் உரிமை தொகையில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபோட்டோஸ் எதனா இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு, இல்லை ப்ராசஸில் இருக்குது, ஏன்னா வெரிஃபிகேஷன் இருந்தால் அதை பற்றி ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 40 MBக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் வந்து அதை கிரப் பண்ணிக்கோங்க. கிரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு 40 பிலோ 40 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு கொடுத்துக்கணும், ஓகேவா? சப்மிட் பண்ணிட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஎம் செல்லில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளமோ உங்களுக்கு வந்து ரெட்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இதுவுமே பார்த்துக்கலாம்.
ஸோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ராக்ஸ் கிளியரன்சஸ் இருக்கா? இதில வந்து இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சோம். இது எதுவுமே பண்ணல. ஸோ இதில வந்து பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து காட்டும். இதில வந்து ட்ராக் வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம எதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கோம். ஸோ எதுவுமே நம்ம பண்ணல. ஓகேங்க. நீங்க பண்ணிட்டீங்கன்னா, எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா, இதில வந்து ட்ராக்ஸ் காட்டும். இந்த ட்ராக்லேயே வந்து நீங்க பார்த்துக்கலாம். ப்ராசஸிங் இருக்கா? பெண்டிங்கில இருக்கா? ரிஜெக்ட்ல இருக்கா? அப்ரூவ்ல இருக்கா? ஸோ எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? இது வந்து நெறைய பேருக்கு சில பேருக்கு நெறைய பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ சில பேர் வாங்காதவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்து பயனடைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.